Hi everyone, this is Ambika. Welcome to the session. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எங்கேருந்து அப்படின்னா IBPS இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னா ஆர்ஆர்பி எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பியில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்கேல் PO level and clerical level போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா கைஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த டைம் நமக்கு வேக்கன்சியும் ரொம்ப நல்ல வேக்கன்சி, நல்ல கவுண்ட்ல நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ PO பார்த்தீங்கன்னா 110 வேக்கன்சி நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும். ஓகேவா? PO வந்து 110 வேக்கன்சி இருக்கு அண்ட் கிளரிக்கல் லெவலுக்கு வந்துட்டு 377. ஓகேவா? ஸோ டோட்டலி இதுக்கு மட்டுமே நமக்கு 487 வேக்கன்சி நமக்கு இருக்கு. இது ஒரு நல்ல வேக்கன்சி. இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இந்த டைம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் எதுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஆர்பியிலேருந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஆஃபீஸரில் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் ஜாப் தான், மல்டிபர்பஸ் லெவல். ஓகேவா? ஸ்கேல் 1 அப்படின்றது PO லெவல், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 7லேருந்து. ஓகேவா? ஜூன் 7 விச் மீன்ஸ் நேற்றுலேருந்து இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜூன் 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஃபீஸ், அதுக்கான பேமெண்ட் எப்போ எல்லாமே ஆன்லைன் தான் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான பேமெண்ட் எப்போ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அதுவுமே 7லேருந்து ஜூன் 27 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். அதாவது எப்படி எக்ஸாம் எழுதணும் அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் நெக்ஸ்ட் பாருங்க. டவுன்லோட் கால் லெட்டர் எப்போ நமக்கு கிடைக்கும்? ப்ரிலிமினரி. உங்களுக்கு இது வந்து எந்த பேஸில் இருக்கும்னா ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் லெவல். ஓகேவா? அண்ட் தென் இன்டர்வியூ வந்து கிளரிக்கல் எக்ஸாமுக்கு கிடையாது, PO லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி டவுன்லோட் லெட்டர் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதோட ஆன்லைன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் வந்துடும். ஸோ ஆகஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ஒரே எக்ஸாம் தான். மெயின்ஸ்க்கான டவுன்லோட் கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் மந்த் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ரிசல்ட் பாருங்க அக்டோபரில் இருக்கும். அண்ட் தென் இன்டர்வியூ வந்து PO லெவலுக்கு, கிளரிக்கல் லெவலுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஓகேவா? PO லெவலுக்கு தான் வந்துட்டு இன்டர்வியூ வரைக்கும் வரும். ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் இருக்கும். இன்டர்வியூ எப்போ இருக்குன்னா நவம்பர் மந்த்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு எப்போ எல்லாமே வந்து முடிச்சு எப்போ வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது கைக்கு வரும் அப்படின்னா ஜான்ல வரும், ஜான் 2025. ஓகேவா? ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து இந்த எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் ஜாப்கே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணிக்கலாம்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க கைஸ். இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, குரூப் பின்னு பார்த்தோம் இல்லையா? சில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கிளரிக்கல் போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 28 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த டேட் பாருங்க, 1996க்கு முன்னாடி நீங்கள் இருக்கக்கூடாது. 1996 ஜூன் 2 1996 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ 1/6/2006க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. இந்த பீரியட்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் இதுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்சுவலி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு.
5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது மாதிரி அவங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பட் மோரலஸ் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஏஜுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம பேச போறது எல்லாமே வந்து எதை பத்தி அப்படின்னா, ஒன் செகண்ட் கைஸ், இங்க நம்ம பேச போறது எல்லாமே எதை பத்தி அப்படின்னா இந்த மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பத்தியும், நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸ் ஸ்கேல் 1 இதுதான் வந்து பிஓ. ஓகேவா? இது ரெண்டு பத்தி தான் நம்ம பேச போறோம். ரிமைனிங் எல்லாத்துக்குமே வந்து பேங்க்லேயே ஒர்க் பண்றவங்களுக்கான போஸ்ட். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட். இதை பத்தி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கேல்ல வந்துட்டு எபோவ் 18க்கு அப்புறம் இது வந்து 30 இயர்ஸ் வரைக்கும். இங்கே 28, இங்கே 30 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1994 ஜூன் 3rd 1994க்கு முன்னாடி இங்கே பிறந்திருக்க கூடாது. அண்ட் தென் 2006 மே 31st 2006க்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டேட்குள்ள நீங்கள் வரணும். இதுக்கு இன்கேஸ் முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க. ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறீங்க, எஸ்சி எஸ்டில நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓபிசி நான் கிரீமி ரேர்ல நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூபிடி டிசபிலிட்டி அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் மட்டும்தான், பிஓ லெவலுக்கு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மென்னா இருக்கிறீங்க இந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் விடோஸ் டிவோர்ஸ்ட் விமன் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட் இவங்களுக்குலாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதுவும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இது வந்து எதுக்கு கிளரிக்கல் லெவல் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. 35 years for general and 38 years for OBC and 40 years for SC STக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் நீங்க எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நெக்ஸ்ட் எந்த லொகேஷன் என்ன சிலபஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்க. நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் போஸ்ட்ல நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னா பேச்சுலர் டிகிரி. ரெண்டுத்துக்குமே அதுதான், பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேவா? பேச்சுலர் டிகிரி ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து முடிச்சிருக்கணும். ஆர் அதர்வைஸ் அதுக்கு ஈக்குவலண்டாவும் நீங்க படிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா நீங்க டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கேன்னு அப்ளை பண்ணலாமா? டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி கேட்டகரியில நீங்க வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? பிஓ லெவல்ல பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த லெவல்ல பாருங்க என்னன்னா நீங்களுமே வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்றதுக்குமே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எஸ்பெஷலி இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெட்டர். இது கண்டிப்பா இருக்கணுமான்னு கிடையாது, நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுல நீங்க இன்கேஸ் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், பிசிகல்ச்சர் இதெல்லாம் வரீங்க அப்படின்னா பெட்டர், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் இது கம்பல்சரின்னு கிடையாது. இது இல்லாமல் நீங்க வேற எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ 2 எக்ஸாமுமே அப்ளை பண்ணலாம். 2 எக்ஸாமே சேம் டேட்லாம் வராது, வேற வேற டேட்ஸ்ல தான் வரும். ஸோ டெஃபினட்டா 2 எக்ஸாமுமே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். நிறைய வேகன்சி இருக்கு, நம்ம தமிழ்நாடுக்கே நிறைய வேகன்சி இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த 27/6/2024 இந்த டேட்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து உங்க கையில இருக்கு, நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கியாச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
முடிச்சிருக்கிறீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்ஸ்க்குள்ள நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பாருங்க. ரெண்டு எக்ஸாமுக்குமே சேம் அமௌண்ட் தான். ஓகேவா? எஸ்சி எஸ்டி ரெண்டு பீப்புளுக்குமே 175 rupees வந்துட்டு பேமெண்ட், அண்ட் அதர்ஸ்க்கு வந்துட்டு 850. ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் போஸ்ட்டுக்குமே அதே தான். ஓகேவா? என்னன்னா 175 ஃபார் SC/ST அண்ட் 850 ஃபார் அதர்ஸ். ஸோ ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க கைஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வராது. ஸோ நீங்கள் யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து இதுக்கு வந்து ப்ரிலிமினரியில் இங்கிலீஷ் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும், நான் சொல்கிறேன் பாருங்க. ப்ரிலிமினரிக்கு வந்து இங்கிலீஷ் வராது, மெயின்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? மல்டிபர்பஸ் அண்ட் ஸ்கேல் லெவல் ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி தான். ப்ரிலிமினரி லெவலுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது, மெயின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கிலீஷ். ஓகேவா? இது ரீசனிங்கில் 40 கொஷின்ஸ் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஷின்ஸ் இருக்கும். சேம் 40 marks. ஈச் கொஷின் கேரிஸ் 1 mark. ஓகேவா? உங்களுக்கு டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 minutes. 45 minutesல நீங்கள் வந்துட்டு 80 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இதே தான் ஆஃபீஸ் ஸ்கேலுக்கும் அதே தான், கிளரிக்கல் போஸ்ட்டுக்கும் இதே தான். ஓகேவா? சேம் சிலபஸ், சேம் கொஷின்ஸ், சேம் டைமிங். ஓகேவா கைஸ்? இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா மெயின்ஸ். மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட் ஆகும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கம்பல்சரின்னு கேட்டால் கிடையாது, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஓகேவா? இங்கிலீஷ் நமக்கு தான், இங்கிலீஷ் தானே நமக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சாப்டர் வரும் அப்படின்னா ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி ஆல்ரெடி நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது இங்கே வரும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா இது வந்து பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கிற ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி சயின்ஸில் வர மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் இங்கே வராது. ஓகேவா? அந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான் இங்கே வரும். ஓகேவா? அது ஒரு 40 கொஷின்ஸ். ரீசனிங் 40 கொஷின்ஸ், கம்ப்யூட்டர் 40 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ், இங்கிலீஷ் 40 கொஷின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஷின்ஸ். டோட்டலி 200 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் மட்டும் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ஈச் கொஷின் கேரிஸ் ½ mark. ஆமாம், ½ mark வரும். ஸோ 20. ஸோ இந்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ்க்கு மட்டும் 2 mark வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் 0.50 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேவா? அந்த கொஸ்டின் நீங்கள் எங்கேயும் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் இந்த 40 அப்படின்றது 50 கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 200 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான டைமிங் என்னென்னா 2 hours நீங்கள் வந்து எழுதுவீங்க. கிளரிக்கல் போஸ்ட்டுக்கும் இதே தான், ஆஃபீஸ் ஸ்கேலுக்கும் இதே தான். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் எக்ஸாம் ப்ராசஸ், சேம் சிலபஸ் தான். ஓகேவா? இதோட கிளரிக்கலில் இதோட உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட முடிச்சுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஜாப் போயிடுவீங்க. ஓகேவா? பட் ஆஃபீஸ் ஸ்கேலுக்கு என்னன்னா இதுக்கப்புறமும் கூட நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணி இதுக்கப்புறமும் கூட என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் ஜாப். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இன்டர்வியூ, இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவே கிடையாது. கைஸ் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஹோப்பை விட்டுறாமல் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஓகே, இதெல்லாம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டுக்கு இதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா சேம் அதே ஃபீ அமௌண்ட் ஆல்ரெடி பார்த்தது தான் கைஸ். இதில் உங்களுக்கு வேக்கன்சி ஒரு போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே 15, இதுக்கு வந்து 15 புதுச்சேரிக்கு.
நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில புதுவை பாரதியார் கிராம பேங்க் அப்படின்ற பேங்க்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்துட்டு ஃபைனலா எதுல அப்படின்னா 377 வேகன்சி நமக்கு இங்க இருக்கு. ஓகேவா? இது வந்து கிளரிக்கல் லெவலுக்கு. ஸோ அதுவே பிஓ லெவல் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன்க்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில 10 10 வேகன்சி அண்ட் தென் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி இருக்கு. ஓகேவா கைஸ்? இது ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஹோப் விட்டுறாம நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இப்போலேருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நல்லா எஃபர்ட் போட்டு நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்மளால எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். நல்ல வேகன்சில வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோட்டலி 487 வேகன்சி இருக்கு ரெண்டையுமே சேர்த்து. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எங்கெங்க நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா புதுச்சேரி பீப்புள் வந்து புதுச்சேரியில் தான் எழுத முடியும். தமிழ்நாடு பீப்புள் ப்ரிலிம்ஸ் எங்கே எழுதலாம் அப்படின்னா இது வந்து ப்ரிலிமினரி. இது வந்து ப்ரிலிமினரி. இது வந்து ப்ரிலிம்ஸ் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? மெயின்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். ப்ரிலிம்ஸ் பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் நீங்க எழுதலாம். ப்ரிலிம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து இந்த ஸ்பாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். எங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே கேஸ், நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், சிலபஸும் ரொம்ப ஈஸி. நீங்க யோசிக்காம அப்ளை பண்ணுங்க, டெஃபினட்டா நம்ம வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆப்டி ரீசனிங்ல ஆல்ரெடி நீங்க வேற எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை பத்தின ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். ஜெனரல் அவேர்னஸும் ஈஸி தான். அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.